ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாமந்தி செடி பதியம் வச்சுருக்கேன். கட்டிங்ஸ் கூட நட்டு வச்சுருக்கேன். ஒரு கட்டிங்ஸ் நடலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள், இந்த செடிக்கு வேர் இருக்குது. இந்த பிளாக் கவருக்கு இது வந்து கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கிளாஸில் தான் நட போகிறோம். அதே சமயத்தில் ஃபெர்டிலைசர் கூட பச்சை மிளகா செடி கூட நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். ஃபெர்டிலைசர் கொடுத்தா நல்லா பூக்கள் பூக்கும். அதாவது பச்சை மிளகாலாம் கூட நிறைய காய்க்கும். அதுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இது போல் கட்டிங்ஸ்க்கும் இது போல் வேர் வந்த சாமந்தி செடிக்கு எப்படி ஃபாஸ்ட்டாக ரூட்டு வளரணும், அதே சமயத்தில் நிறைய கிளைகள் வரணும்னா இப்போ நான் கொடுக்குற ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா சின்ன சின்ன செடிங்களுக்கெல்லாம் சூப்பராக வளரும். அதே சமயத்தில் வேர் வராத கட்டிங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த கட்டிங்ஸ் கூட நம்ம தண்ணி ஊற்றலாம். ஃபெர்டிலைசரு, லிக்விட் ஃபெர்டிலைசரு. இப்போ இது போலலாம் கட்டிங்ஸ் வைக்கிறோம். சாமந்தி கட்டிங்ஸு பூவோடு வைக்கக்கூடாது, பூ இல்லாமல் தான் வைக்கணும் நீங்கள். அப்போ தான் நல்லது. பாருங்கள், நான் பூவோடு இருக்குது. நான் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். எப்படி வச்சு காமிக்கிறதுன்னு இந்த கிளாஸ் பாருங்கள். இதில் வந்து கோகோ பீட்டும் சாயில் சேர்த்து வச்சுருக்கிறேன். இதில் ஏற்கனவே சின்ன பச்சை மிளகா செடி வச்சுருந்தேன், அதை எடுத்துட்டேன். பச்சை மிளகா செடி வச்சுட்டு நம்ம எடுத்தால் கூட அந்த சாயிலில் பூச்செல்லாம் வராது. எப்படி இருந்தாலும் வேர்லேயும் காரம் இருக்கும், அதுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சின்ன கன்று வச்சுட்டு இதுலேருந்து எடுத்துட்டேன் பச்சை மிளகா செடி. வேறு கவரில் போடலான்னு சொல்லிவிட்டு பூவோடு நம்ம வைக்கும்போது லேட் ஆகும். பாருங்கள், நீங்கள் புது செடி வாங்கினா இதெல்லாம் நீங்கள் செய்யணும். அதாவது சப்போஸ் உங்களுக்கு கலரில் மாறி போயிடும், எதுவும் நான் அடையாளத்துக்கு வைக்கலன்னா பூ மட்டும் வச்சுக்கிங்க. இல்லைனாக்கா நீங்கள் அப்படியே நட்டுக்கலாம். இது வந்து ஆரஞ்சு கிளாஸ் தான். இது ஆரஞ்சு கலரு, ப்ரௌன் கலரு, தேன் டார்க்கு கலரு. நம்ம இந்த கிளாஸில் நடலாம். நட்டதுக்கப்புறமா ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கலாம். அப்போவே கூட கொடுத்துக்கலாம், இல்லை 3 days கழிச்சு நீங்கள் கொடுங்க. இது போல் நட்டுடணும். 2 இலை எடுக்காமையே நான் நட்டுட்டேன். எதுக்காகனா அந்த இடமும் உங்களுக்கு வேர் பிடிச்சி வரும். அந்த 2 இலை லீஃப் இந்த பக்கம் அந்த பக்கம் பிரான்ச்சஸில் இருந்தது, அது உள்ளே போகிறப்போல நட்டுடணும். அதுக்கப்புறமா ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அதாவது நீங்கள் வந்து உடனே கொடுக்குறப்போல இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா 3 days கழிச்சு கொடுக்கலாம். 5 days வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் கொடுக்க தேவையில்லை. வேர் பிடிச்சதுக்கப்புறமா அடுத்தது கொடுக்கணும். அப்படி இப்போ எப்போவுமே சாமந்தி செடி வளர்க்கும் போது பூவெல்லாம் கட் பண்ணிடணும் சொல்லியிருக்கேன். மண் வந்து ரிவர் சாண்டு, ரெட் சாயிலு ரெண்டுமே கலந்தா போல் போட்டுட்டு கொஞ்சமாக கவு மேனூர் கலந்து இது போல் பாட்டுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் கட்டிங்ஸ் நட்டுக்கலாம். இல்லைன்னா வெறுமனே வந்து ஒரு கோகோ பீட் கொஞ்சமாக, மணல் கொஞ்சமாக, மண்புழு எருவு 3மே கலந்துட்டு ஈக்குவலாக இது போல் நட்டுடலாம் கட்டிங்ஸு. அது போல் 2 மெத்தட்லேயும். இப்போ இது போல் நட்டுட்டோம். இந்த செடிக்கு வேர் இருக்குது, இந்த செடிங்களுக்கெல்லாம் வேர் இல்லை. ஆனாலும் இந்த வேர் இல்லாத செடிக்கு 3 days கழிச்சு நான் வந்து இந்த ரைஸ் வாட்டர் பாருங்கள் நல்லா புளிக்க வச்சுது. ரொம்ப நாள் ஒரு 5 days இருக்கும் புளிக்க வச்சு. தண்ணி கலந்து கொடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக வளரும். இப்போ நம்ம கடையிலலாம் NPK வாங்குகிறோம், அதுக்கு பதில் நம்ம இது அப்படி ரைஸ் வாட்டர் வந்து நல்லா புளிக்க வச்சிடணும். இது போல் நீங்கள் சேர்க்கும்போது 5 பங்கு தண்ணி 1 பங்கு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரு அப்படி கலந்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 8 பங்கு தண்ணி 1 பங்கு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ரைஸ் வாட்டர் வந்து புளிக்க வச்சுட்டு ஊற்றிடலாம். இது கூடவே நீங்கள் வந்து ஆலோவேரா வந்து கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு நீங்கள் இதுக்குள்ளே கூட சேர்த்துக்கலாம். அதாவது ரைஸ் வாட்டர் நீங்கள் கலந்து வைக்கும்போது கத்தால் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ரைஸ் வாட்டர் கூடவே நல்லா ஊற வச்சிங்கன்னா 3 days நல்லா ஃபர்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறமா செடி கொடுக்கலாம், சூப்பராக வளரும். சின்ன சின்ன சாமந்தி கட்டிங்ஸ் எல்லாம் வைக்கிறோம், சீக்கிரமாக ரூட்டு வருது. நீங்கள் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் இலை எடுக்காமல் கூட நட்டுடலாம். அந்த இலை சப்போஸ் பூமிக்குள்ளே படுறப்போல் அந்த உள்ளே போன லீஃபெல்லாம் பழுத்தா போல் ஆனால் கூட நீங்கள் எதுவும் செய்யாமல் சாயில் மட்டும் மூடி வச்சிடலாம். சப்போஸ் சாயில் படாமல் இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் உள்ளே போகிறப்போல அந்த கிளை பிரான்ச்சஸ் கிட்ட மட்டும் மண் போகிறப்போல பார்த்துக்கணும். ஏற்கனவே வீடியோஸ் நிறைய பண்ணியிருப்பேன் சாமந்தி செடி பற்றி. இப்போ வந்து இந்த செடிக்கு பாருங்கள், வேர் வந்த செடிக்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த செடிக்கெல்லாம் வந்து நம்ம வந்து 5 days கழிச்சு நம்ம ஏர் கொடுக்கணும்.
5 டேஸோ 3 டேஸ் கழிச்சு நம்ம கொடுத்துக்கலாம். உடனே கூட கொடுக்கலாம், எதுவும் செய்யாது. இருந்தாலும் நான் போட்ட மண்ணெல்லாம் எருமண் கொஞ்சம் கலந்துருக்கு, அதனால லேட்டாக கூட கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் ஊற்றலை. நீங்கள் கொடுக்குறப்பலேருந்து கொடுத்துக்கலாம் அப்படி, இல்லை 5 டேஸ் கழிச்சு கொடுத்துக்குங்க. இது போல் டேபிள் ரோஸ்க்கெல்லாம் கூட கொடுக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகா செடிக்கு நம்ம கொடுக்கலாம். இது மோரெல்லாம் கொடுக்கணும். இது நல்லா புளிக்க வச்சுட்டு ரைஸ் வாட்டரு மோர் சேர்ந்தாப்புல தான் புளிக்க வச்சுட்டா. சப்போஸ் தயிரும் சேர்த்துக்கலாம்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் இந்த ரைஸ் வாட்டர் கூடவே. இந்த பச்சை மிளகா செடியில் பூ வந்தது, நான் கிளையெல்லாம் கட் பண்ணிட்டேன். அப்போ சின்னதுலேயே சீக்கிரமாக பூ வந்தது, கொஞ்சம் வளரட்டும்னு சொல்லிவிட்டு இப்போ ஃபெர்டிலைசர் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது போலலாம் கொடுக்குறோம். நீங்கள் 15 டேஸ் கழிச்சு வெங்காயம் தோல் தண்ணி அது போலலாம் கொடுத்துக்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும், பிரான்ச்சஸ்லாம் அதிகமாகும். இது போல் பிரான்ச்சஸ் அதிகமாகணுன்னா இது போல் பூவில் ஃபுல்லாக கட் பண்ணிடணும் நீங்கள், அப்போ தான் நல்லது. பாருங்கள், ஏன்னா கட் பண்ணிடுறேன், அப்படியே வச்சுருந்தா லேட் ஆகும். இது போல் நம்ம கட் பண்ணிவிட்டு சப்போஸ் சின்ன பூ இது போல் வந்தால் விட்டுடலாம். ஏன்னா இந்த இடத்துல கூட தளிர் வரும், அதுக்காக சொல்கிறேன் கட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. இது போல் நீங்கள் மேல் பிரான்ச்சஸ் முட்டெல்லாம் பூவெல்லாம் கட் பண்ணிட்டா சைடு பிரான்ச்சஸ்லாம் சீக்கிரமாக வரும், சீக்கிரமாக வளரும். சாமந்தி செடி 1 மந்த்லேயே கூட உங்களுக்கு நிறைய, அதாவது நம்ம 100 ருபீஸ் செடியெல்லாம் வாங்குவோமே 3-4 செடி வச்சு நிறைய பூ, அது போல் ஒரே செடியில் கூட உங்களுக்கு கிடைக்கும் சாமந்தி செடியில். அதே போல் சாயில் கொஞ்சமாக வேப்ப எல்லாம் சேர்த்துக்குங்க. நான் சில டைமில் மறந்து விட்டுடுவேன். நீங்கள் எப்போ நீங்கள் எந்த செடி நட்டாலும் வேப்ப எல்லாம் சேர்த்தே ஆகணும், இல்லை வேப்ப முன்னாக்கு சேர்த்துக்கணும். பச்சை மிளகா செடி நீங்கள் வெயிலில் வச்சுக்கலாம், எதுவும் செய்யாது. நிழலில் வைக்கிற போல் இருந்தால் ரொம்ப வெயில் வராதுன்னா நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி விடணும். மேலே மட்டும் நினச்சி வச்சுக்கலாம், லீஃப் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அடிக்கடி 15 டேஸ் ஒன்ஸ் மோர் வாழைப்பழம் தோல் இதெல்லாம் நீங்கள் பிளான்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா சாயில்குள்ளே நிறைய பச்சை மிளகா வரும், பூக்கள் நிறைய பச்சை மிளகா உருவாகும். ஏன்னா நீங்கள் மோர் வாழைப்பழம் தோல் கண்டிப்பாக சேர்க்கணும் பச்சை மிளகா செடிக்கு. கொஞ்சம் போல் பெருங்காயம் போடுங்க, கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயம் தூள் சாயில்குள்ளே போட்டுடணும். அப்பப்போ இது போலலாம் செய்யணும். இல்லைன்னா சாக் பீஸ் இருக்கும் பாருங்கள், சாக் பீஸ் கூட பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சாயில்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கால்சியமுக்காக சொல்கிறேன். இது போலலாம் நம்ம பூச்செடிங்கள்லாம் வளர்க்கும் போது தேவையான சத்தெல்லாம் கொஞ்சம் போல் கொடுத்தோம்னா நல்லா வளரும். ஒரே டைமுக்கு சீக்கிரமாக வளரணுன்ட்டு நிறையெல்லாம் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் போல் கொடுக்கும்போது தான் செடி ஏற்றுக்கிட்டு நல்லா வளரும். நம்ம அதிகமாக எரு கொடுத்தோம்னா அந்த லீஃபெல்லாம் சீக்கிரமாக எல்லோவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போலலாம் எல்லோவாக ஆகக்கூடாதுன்னா தண்ணி கொஞ்சமாக கொடுக்கணும் சாமந்தி செடிக்கு. மொட்டு வந்ததுக்கப்புறமா தண்ணி ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. அப்படி மொட்டு வந்ததுக்கப்புறமா ரொம்ப வெயிலில் வைக்காமல் கொஞ்சம் போல் வெயில் பட வச்சுட்டு கூட நீங்கள் இடம் மாற்றி வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.